பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம 8th பாலிட்டி புக்கில் ஒரு 3 முக்கியமான பாக்ஸ் இருக்குப்பா. சரியா, குழப்பனா இதில் தான் குழப்புவாங்க கூற்று காரணத்தில். பாருங்கள், நாட்டுரிமை குடியுரிமை. சரியா, அப்போ நாட்டுரிமைனா என்ன அப்படின்னா, பூர்வீகம், பிறப்பு மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினர் இயல்பாக பெறுவது தான் நாட்டுரிமை. சரியாப்பா, அதாவது நம்ம ஒரு நாட்டில் பிறந்துட்டாவே அந்த நாட்டுக்கு வந்து பேசிக்காக இயல்பாக கொடுக்கறது நாட்டுரிமை. அப்போ நம்ம இந்தியன் அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய நாட்டுரிமை. சரியா, அடுத்து பாருங்க, சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு நாட்டின் அரசாங்கத்தால் தனி ஒருவருக்கு வழங்கப்படுவது குடியுரிமை எனப்படும். சரியாப்பா, இப்போ நம்ம வந்து அமெரிக்கா போகிறோம், அங்கேயே செட்டில் ஆகிட்டோம். ஸோ அங்கே செட்டில் ஆகிட்டோம்னு சொல்லி நம்ம பதிவு பண்ணி வாங்குறது என்ன அப்படின்னா குடியுரிமை. சரியா, அப்போ நாட்டுரிமைனா இயல்பாக பெறுறது, குடியுரிமைனா சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு பெறுறது. அடுத்து பாருங்க, இது ரெண்டும் முக்கியம்ப்பா. அதாவது அந்நியர், குடியேறியவர், இவங்க ரெண்டும் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அதாவது பாருங்க, ஒரு நாட்டில் வசிக்கும் குடிமகனாக அல்லாத அனைவரும் அந்நியர் எனப்படுவர், ஏலியன். சரியாப்பா, அதாவது ஒரு நாட்டில் வசிக்காத எல்லாருமே அந்நியர் தான். இப்போ வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள், சரியாப்பா, வெளிநாட்டு மாணவர்கள், அவங்க வந்து சுற்றுலா சுற்றி பார்த்துட்டு கிளம்பிடுவாங்க. மாணவர்கள் வந்து படிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. அவங்க வந்து யாருன்னா அந்நியர்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, குடியேறியவர்னா ஒரு நாட்டில் எவ்வித தடையுமின்றி நிரந்தரமாக வசிப்புவதற்கும் பணிபுரிவதற்கும் உரிமை பெறும் அந்நியர். சரியாப்பா, அதாவது இவங்களில் யாராச்சும் நிரந்தரமாக வசிக்கிறதுக்கு இல்லை வந்து இங்கே நிரந்தரமாக தொழில் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் வாங்கினவங்க யார் அப்படின்னா குடியேறியவர். சரியா, அடுத்து பாருங்கள், இந்த வெளிநாடு வாழ் இந்தியர் தினம்ப்பா, பிரவாசி பாரதிய தினம். சரியா, இது ஆக்சுவலாக 1915 ஜனவரி 9 தென்னாப்பிரிக்காலேருந்து காந்தி நம்ம இந்தியாவுக்கு வந்திருப்பார். அந்த நாளை தான் நம்ம வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக வந்து கொண்டாடுறோம். சரியாப்பா, இது வந்து 2003 இந்த வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் கொண்டாடப்படுது. 2024 வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எங்கே கொண்டாடப்பட்டுச்சுன்னா ஒடிசா, அதையும் சேர்த்தாப்புல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாப்பா, இப்போ பிரவாசிய பாரதிய தினம் அப்படின்னா வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் ஜனவரி 9 2 வருடங்களுக்கு ஒரு தடவை கொண்டாடப்படுறதுப்பா. நன்றி.